இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பொட்டுக்கடலை வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்டில் வாட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கண்ணாடி பதம் வதங்கி வந்தால் போதுங்க, இந்த அளவுக்கு. இப்போ இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதே சூட்டில் 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா சேர்த்து பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி இட்லி தோசையோட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.